ரீகேப் போன வீடியோவில் கிரிஃபிண்டர் டீமில் ஹாரியும் ரானும் குவிடிச்சுக்காக ரொம்பவே ஹார்டாக ஒர்க் பண்ணுறாங்கன்றத பார்த்தோம். ஸ்லிதரன்ஸோட இன்சல்ஸை ரானால் ஆக்செப்ட் பண்ணிக்க முடியல அப்படின்றதையும் பார்த்தோம். சாப்டர் 19 பார்ட் 2. மேட்ச் அன்னைக்கு காலையில் ஹாரி எழுந்திரிச்சு ரானை பார்க்குறான். ரான் அவனோட பெட்டில் உட்காந்துருக்கான். ஆனால் அவன் செவத்தையே பார்த்துட்டு இருக்கான். ஐயோ ஆல்ரைட் அப்படின்னு ஹாரி கேட்குறான். ரான் ஆமாம் அப்படின்னு தலையாசிக்கிறான். ஆனால் எதுவும் பேசலை. ஹாரிக்கு ரான் ஒரு தடவை அவன் மேலேயே ஸ்லக் வாமிட்டிங் சாமை ஆக்சிடென்டலாக ப்ளேஸ் பண்ணதான் ஞாபகம் வந்தது. அதே மாதிரி தான் இப்போவும் பேலாகவும் ஸ்வெட்டியாகவும் இருக்கான். அவன் வாயவும் திறக்கலை. நீ கொஞ்சம் சாப்பாடு சாப்பிட்டேன்னா சரியாயிரும் வா அப்படின்னு ஹாரி அவனை கூப்பிடுறான். அவங்க 2 பேரும் கீழே கிரேட் ஹாலுக்கு வரும்போது அங்கே கூட்டமாக தான் இருந்தது. நிறைய பேர் பேசிக்கிட்டோம். எப்பயும் குவிடிச் மேட்ச்க்கு முன்னாடி எப்படி இருக்குமோ மூட் அதே மாதிரி எக்ஸைட்டடாக இருந்தது. அதுலேயும் ஸ்லிதரின் டேபிளில் எப்பயும் விட கொஞ்சம் சத்தம் ஜாஸ்தியாகவே இருந்தது. ஹாரி திரும்பி என்னன்னு பார்க்குறான். ஸ்லிதரன்ஸ் எல்லாரும் அவங்க யூஸ்வலாக வேர் பண்ணுற க்ரீன் அண்ட் சில்வர் கலர் ஸ்கார்ஃப்ஸ் அண்ட் ஹேட்ஸை தவிர எல்லாருமே ஒரு சில்வர் பேட்சும் வேர் பண்ணியிருந்தாங்க. அது பார்க்குறதுக்கு க்ரௌன் ஷேப்பில் இருந்தது. நிறைய ரீசன்ஸ் என்னென்னா அவங்க எல்லாம் ரானை பார்த்து வேவ் பண்ணிட்டு சிரிக்கவும் செஞ்சாங்க. ஹாரி அந்த பேட்சில் என்ன இருக்குன்னு ரானுக்கு தெரியாமல் வாசிக்கணும்னு பார்த்தான். ஆனால் அவனால் வாசிக்க முடியல. அவங்க 2 பேரும் கிரிஃபிண்டர் டேபிளுக்கு வந்தபோது அங்கே இருந்தவங்க எல்லாரும் கைத்தட்டி அவங்கள வெல்கம் பண்ணுறாங்க. அது ரானோட ஸ்பிரிட்ஸை சியர் பண்ணணும்னு நினச்சான் ஹாரி. ஆனால் அவனை ரொம்பவே அது சோகப்படுத்துச்சு. ரான் பக்கத்தில் இருந்த டேபிளில் கொலாப்ஸ் பண்ணி உட்காந்துட்டு அவனோட கையை தலையில் வச்சுக்கிறான். நான் இதை பண்ணுறதுக்கு மென்டலாக தான் இருக்கணும், மென்டல் அப்படின்னு அவன் சொல்லுறான். அதெல்லாம் ஒன்றும் இல்லை ரான், நீ நல்லா தான் விளையாட போகிற, நர்வஸாக இருக்கிறது நார்மல் தான் அப்படின்னு ஹாரி சொல்லுறான். இல்லை, நான் ரொம்ப மோசமாக விளையாடுறேன், நான் லவ்ஸியாக விளையாடுறேன், என்னால் என்னோடய உயிரை காப்பாற்றிக்க கூட விளையாட முடியாது, நான் என்ன தான் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு ரான் சொல்லுறான். கெட் அ கிரிப், நீ அன்னைக்கு சூப்பராக ஒத்த கையில் தொங்கிட்டே அந்த பாலை சேவ் பண்ணிய ஃப்ரெட் அண்ட் ஜார்ஜ் கூட சூப்பர்னு சொன்னாங்களே அப்படின்னு ஹாரி சொல்லுறான். ரான் ரொம்ப சோகமாக முகத்தை வச்சுட்டு ஹாரியை பார்க்குறான். அது ஒரு ஆக்சிடெண்ட், நான் என்னோடய ப்ரூம்லேருந்து கீழே விழணும்னு நினைக்கல, ஆனால் நான் திரும்ப ஏறி என்னோடய ப்ரூமில் உட்காரும்போது குவாஃபில் ஆக்சிடென்டெல்லாம் மிதிச்சு விட்டுட்டேன் அப்படின்னு அவன் சொல்லுறான். வெல், அந்த மாதிரி ஒரு சில ஆக்சிடென்ட்ஸ் நடந்ததுன்னா நம்மளுக்கு தானே கேமு, நம்ம ஜெயிச்சிருவோம் கண்டிப்பாக அப்படின்னு ஹாரி சொல்லுறான். ஹெர்மைனியும் ஜினியும் வந்து ரானுக்கும் ஹாரிக்கும் ஆப்போசிட்டில் வந்து உட்காடுறாங்க. அவங்களும் இன்றைக்கி ரெட் அண்ட் கோல்டு ஸ்கார்ஃப்ஸ், க்ளவுஸ், அப்புறம் ரோசட்ஸ் வேர் பண்ணிகிட்டு இருந்தாங்க. எப்படி இருக்கே அப்படின்னு ஜீனி ரானை பார்த்து கேட்குறா. ரான் அவனோட சீரியல் பவுலை பார்த்துட்டு இருக்கான். அவன் கொஞ்சம் நர்வஸாக இருக்கான் அப்படின்னு ஹாரி சொல்லுறான். வெல், அது ஒரு நல்ல சைன் தான், நம்ம எக்ஸாம்ஸில் கூட நர்வஸாக இருக்கும் போது கொஞ்சம் நல்லா பண்ணுவோம்ல அப்படின்னு ஹெர்மைனி சொல்லுறா. அவங்களுக்கு பின்னாடி இருந்து ஹலோ அப்படின்ற ஒரு வாய்ஸ் கேட்குது. எல்லாரும் திரும்பி பார்க்குறாங்க. லூனா கிளாவ்குட் இப்போ ரேவன்க்ளா டேபிளில் இருந்து அங்கே வந்திருக்கா. நிறைய பேர் அவளை பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க, பாயிண்ட் பண்ணி சிரிக்கிறாங்க. அவள் எங்கே இருந்தோ ஒரு சிங்கம் மாதிரியான ஒரு ஹேட்டை போட்டு இருந்தா. நான் இன்னைக்கு கிரிஃபிண்டரை சப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்னு லூனா சொல்லிட்டு அவளோட தொப்பியை காமிக்கிறா. அது என்ன பண்ணுதுன்னு பாருங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளோட வாண்டை எடுத்து அவளோட தொப்பியில் டேப் பண்ணுறா. அவளோட தலையில் இருந்த அந்த சிங்க தொப்பி நிஜமோலே உரும்புது. அதை பார்த்து நிறைய பேர் பயந்து சுற்றி முற்றி பார்க்குறாங்க. அது வாயில் ஒரு பாம்பு மெல்ற மாதிரி பண்ணணும்னு நினச்சேன் ஸ்லிதரனை தோக்கடிக்கிறதுக்காக, பட் அதை என்னால் பண்ண முடியல, டைம் இல்லை அப்படின்னு அவள் சொல்லிட்டு குட் லக் ரானல் அப்படின்னு சொல்லிட்டு அவள் ரேவன்க்ளா டேபிளை நோக்கி நகர்றா. ஏஞ்சலினா அலிஷா அண்ட் கேட்டியோட அங்கே வரா. நீங்கள் 2 பேரும் ரெடி ஆகிட்டிங்கன்னா நம்ம எல்லோரும் பிச்சுக்கு போயிட்டு கண்டிஷன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் சேஞ்சிங் ரூம் போகலாம் அப்படின்னு ஏஞ்சலினா சொல்லறா. நாங்கள் அங்கே வந்துடுறோம், ரான் வந்து இன்னும் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடல அப்படின்னு ஹாரி சொல்லறான். 10 நிமிஷம் கழிச்சு கிளியர் ஆகிடுச்சு. ரானால் எதுவுமே சாப்பிட முடியாதுன்னு ஹாரி அவனை சேஞ்சிங் ரூம்ஸ்க்கு கூட்டிகிட்டு போகிறது தான் நல்லதுன்னு நினைக்கிறான். அவங்க அங்கே இருந்து எந்திரிக்கும் போது ஹெர்மைனி ஹாரியோட கையை பிடிச்சி தனியாக கூட்டிகிட்டு போய் ரான் ஸ்லிதரின் பேச்சஸை பார்க்க விட்டுறாத அப்படின்னு அவள் சொல்லறா. ரான் இப்போ தான் எந்திரிச்சு அவங்கள நோக்கி வரான். குட் லக் ரான் அப்படின்னு ஹெர்மைனி சொல்லிட்டு அவனோட கன்னத்தில் கிஸ் பண்ணுறான். அப்புறம் நீயும் தான் ஹாரி அப்படின்னு அவள் சொல்லறா. ரான் வந்து இப்போது என்ன ஆகுதுன்னே தெரியல. அவ கிஸ் பண்ண அந்த இடத்த கையை வச்சு தொட்டு பார்க்குறான். அவனுக்கு என்ன நடந்ததுன்னு புரியாத மாதிரி.
அவன் ரொம்பவே டிஸ்ட்ராக்டடாக இருந்தான். அவனை சுற்றி என்ன நடக்குதுன்னு அவனுக்கு தெரியல. ஆனால் ஹாரி மெதுவாக ஓரக்கண்ணில் ஸ்லிதரின் டேபிளை க்ராஸ் பண்ணும்போது அவங்களோட பேட்சை பார்க்குறான். அந்த பேட்சில் வந்து வீஸ்லி இஸ் அவர் கிங் அப்படின்னு எழுதியிருந்தது. அங்கே இருந்து எதுவுமே நல்லதாக இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமாக அவன் ஸ்டோன் ஸ்டெப்ஸை நோக்கி ரானையும் கூட்டிகிட்டு அவன் நடக்கிறான். அவங்க லான்ஸ் வழியாக நடந்து ஸ்டேடியம்க்கு போகிறாங்க. இன்றைக்கி விண்டு இல்லை, ஸ்கையும் வந்து ரொம்ப வெள்ளையாக நல்ல விசிபிலிட்டியோடு இருக்குது. அவங்க இந்த மாதிரியான ஃபேக்டர்ஸ் எல்லாத்தையும் ரான் கிட்ட சொல்லிக்கிட்டே வரான். ஆனால் ரான் வந்து எதையுமே கேட்கல. ஆஞ்சலினா ஏற்கனவே சேஞ்ச் பண்ணி அவன் மிச்ச டீம் மெம்பர்ஸ் கிட்ட பேசிக்கிட்டு இருக்கா. ஹாரியும் ரானும் உள்ளே வந்து அவங்களோட ரோப்ஸை போடுறாங்க. அதுக்கப்புறம் உட்காந்து ஆஞ்சலினாவோட ப்ரீ மேட்ச் டாக்கு கேட்குறாங்க. ஓகே, இப்போ தான் ஸ்லிதரினுக்கு யாரெல்லாம் விளையாடுறாங்கன்னு எனக்கு தெரியும். போன வருஷம் பீட்டர்ஸான டெரிக் அண்ட் போல் வந்து அவங்க கூட இல்லாதனால இப்போது மான்டேக் வந்து 2 குரங்கு மாதிரியான பசங்களை போட்டிருக்காங்க. அவங்க பேர் கிரேப் கோயல். எனக்கு அவங்கள பற்றி தெரியாது அப்படின்னு அவள் சொல்லிகிட்டு இருக்கா. எங்களுக்கு தெரியும். அவங்க வந்து ஒரு சைடில் இருந்து இன்னொரு சைடு பார்க்கக்கூடிய அளவுக்கு திறமை இல்லைன்னு நினைக்கிறேன். டெரக்கும் போலுமே எப்படி அவங்க அந்த டீமில் இருந்தாங்கன்னு எனக்கு தெரியாது அப்படின்னு ஆஞ்சலினா சொல்கிறா. கிரேப் கோயலும் அதே மாதிரி தான் அப்படின்னு ஹாரி சொல்கிறா. அவங்களால இப்போது ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் ஸ்பெக்டேட்டர் ஸ்டாண்ட்ஸுக்கு போகிற சத்தத்தை கேட்க முடிஞ்சுது. சில பேர் பாட்டு பாடுறாங்க, சில பேர் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஹாரியால் அவங்க என்ன பேசுகிறாங்கன்றதை புரிஞ்சுக்க முடியல. அவனுக்கு இப்போது பட்டர்ஃப்ளைஸ் வர ஆரம்பிச்சுது அவனோட வயதில். அது அவனை நர்வஸ் ஆகுது அப்படின்னு அவனுக்கு தெரிஞ்சுது. ஆனால் இது வந்து ரானோட கம்பேர் பண்ணும்போது ஒன்றுமே இல்லை. ரான் அவனோட வயிற்று பிடிச்சிட்டு கீழே உட்காந்துட்டான். அவனை பார்க்குறதுக்கு வேற கிரேயாக ஆயிடுச்சு அவனோட முகம் எல்லாம். டைம் ஆகிடுச்சு, கமான் எவ்ரிவன், குட் லக் அப்படின்னு ஆஞ்சலினா சொல்லிவிட்டு அவங்க எல்லாரும் இப்போது சேஞ்சிங் ரூமை விட்டு வெளியே போகிறாங்க. ஸ்டாண்ட்ஸில் இருக்கவங்க எல்லாரும் அவங்கள கத்தி ஆரவாரப்படுத்துறத அவங்களால கேட்க முடியுது. ஸ்லிதரின் டீம் அவங்களுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸ்லிதரின் டீமும் அதே மாதிரியான சில்வர் க்ரவுன் ஷேப்டு பேட்ஜஸை போட்டு இருந்தாங்க. அவங்களோட புது கேப்டனான மான்டேக் டட்லி மாதிரியே தான் இருந்தான், ரொம்ப பெருசாக. அவனுக்கு பின்னாடி கிரேபும் கோயலும் அவனை மாதிரியே பெருசாக. அவங்க ஸ்டூப்பிடாக பிளிங்க் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. மால்ஃபாய் ஒரு சைடில் நின்றுட்டு இருந்தான். கேப்டன்ஸ் ஷேக் ஹேண்ட்ஸ் அப்படின்னு மேடம் ஹூச் சொல்லுறாங்க. ஆஞ்சலினாவும் மான்டாகும் ஒருத்தரை ரீச் பண்ணி ஹேண்ட் ஷேக் பண்ணுறாங்க. மான்டாக் அவளோட கையை உடைக்க ட்ரை பண்ணுறத ஹாரியால் பார்க்க முடிஞ்சுது. ஆனால் ஆஞ்சலினா எந்த ஒரு சத்தமுமே விடலை. மேடம் ஹூச் அவங்களோட விசிலை எடுத்து ஊதுறாங்க. பால்ஸ் ரிலீஸ் ஆச்சு. 14 பிளேயர்ஸும் இப்போது மேலே பறந்து போக ஆரம்பித்தாங்க. ஹாரியால் இப்போது ரான் அவனோட கோல் போஸ்ட்டுக்கு போகிறத பார்க்க முடிஞ்சுது. ஹாரி மேலே பறந்து பிளட்ஜரை ஒன்று டாட்ஜ் பண்ணிட்டு அவன் இப்போது ஸ்னிச்சை தேடிக்கிட்டே போகிறான். ஆப்போசிட் சைடில் ட்ரேக்கோ மால்ஃபாயும் அதே தான் பண்ணான். ஜான்சன் கிட்ட தான் குவாஃபில் இருக்குது. என்ன பொண்ணுப்பா அவகிட்ட இதை தான் நான் பல வருஷமாக சொல்லிக்கிட்டு இருக்கேன். இருந்தாலும் அவன் ஏன் கூட போக மாட்டேங்கிறா வெளியே அப்படின்னு ஜார்டன் சொல்லிக்கிட்டு இருக்கான். ஜார்டன் அப்படின்னு ப்ரொஃபஸர் மெக்கானகல் சொல்லுறாங்க. ஒரு ஃபன் ஃபேக்ட் தான் ப்ரொஃபஸர், இந்த கேமில் ஒரு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டு உருவாக்குமே. ஓகே, அவங்க வந்து இப்போது வாரிங்டனை டக் பண்ணி அவங்க மான்டேகை பாஸ் பண்ணி அவுச் ஒரு பிளட்ஜர் கிரேப் கிட்ட இருந்து மான்டாக் இப்போது குவாஃபில் வச்சுருக்கான். மான்டாக் இப்போது அங்கே இருந்து போயிட்டுருக்கான். நைஸ் பிளட்ஜர் அது ஜார்ஜ் வீஸ்லி கிட்ட இருந்து அவன் குவாஃபில் கீழே போட்டான். அதை கிரிஃபிண்டோரை சேர்ந்த கேட்டி பெல் பிடிச்சிட்டாங்க. அவள் திரும்பவும் அதை அலிஷியா ஸ்பின்னட் கிட்ட கொடுக்குறாங்க. ஸ்பின்னட் போயிட்டே இருக்காங்க. லீ ஜார்டனோட கமெண்ட்ரி இப்போது ஸ்டேடியம் முழுக்க கேட்டுக்கிட்டு இருக்கு. ஹாரியும் அதை கேட்டுக்கிட்டே தான் போகிறான். வாரிங்டனை டாட்ஜ் பண்ணிட்டு ஒரு பிளட்ஜரை அவாய்ட் பண்ணிக்கிட்ட அலிஷியா குவாஃபிலை நோக்கி போய்கிட்ட இருக்கா. க்ரௌடுக்கு இது ரொம்பவே பிடிச்சிருக்கு. அவங்க பாடுறத கொஞ்சம் கேளுங்களேன். அவங்க என்ன பாடுறாங்க? லீ பாஸ் பண்ண உடனே அந்த பாட்டோட சவுண்ட் வந்து இப்போது கிளியராக கேட்குது. ஸ்லிதரின் டீம் தான் அதை பாடிக்கிட்டு இருக்காங்க. வீஸ்லியால் ஒன்றையும் சேவ் பண்ண முடியாது. அவனால் ஒரு ரிங்கை கூட சேவ் பண்ண முடியாது. அதனால தான் ஸ்லிதரன்ஸ் எல்லாரும் பாடுறோம் வீஸ்லி எங்களோட கிங்குன்னு. வீஸ்லி ஒரு பின்னில் பிறந்தான். அவன் எப்பவும் குவாஃபில் உள்ளே விட்டுருவான். வீஸ்லி வந்து நாங்கள் வின் பண்ணுவோமா அப்படின்றத ஷுவராக்க தான் வீஸ்லி இருக்கான். அதனால தான் வீஸ்லி எங்கள் கிங் அப்படின்னு அவங்க பாடிக்கிட்டு இருக்காங்க. அலிஷா திரும்பவும் அதை ஆஞ்சலினா கிட்ட பாஸ் பண்ணுறான் அப்படின்னு லீ
சத்தமாக மெகாஃபோனில் சொல்லிக்கிட்டு இருக்கான். ஹாரி இப்போ திரும்பி பார்க்குறான், என்ன பாட்டு அது அப்படின்ட்டு. கமான் நவ் ஆஞ்சலினா. அவள் வந்து இப்போது கீப்பர் கிட்ட போயிட்டா. அவள் ஷூட் பண்ணுறா. ஆ ஸ்லிதரின் கீப்பரான பிளட்ஷி அந்த கோலை சேவ் பண்ணிட்டான். அவன் அந்த குவாஃபில் வாரிங்டன் கிட்ட போடுறான். அவன் இப்போது ஜிக்ஸாக் பண்ணிக்கிட்டு அவன் போயிட்டுருக்கான். அவன் இப்போ ரானை நோக்கி போகிறான். வீஸ்லி தான் எங்களோட கிங், வீஸ்லி தான் எங்களோட கிங். அவன் எப்போவும் காஃபில் உள்ளே விட்டுருவான், அதனால் வீஸ்லி தான் எங்கள் கிங் அப்படின்னு பாட்டு சத்தம் கேட்டுக்கிட்டு இருக்கு. ஹாரி இப்போது அவன் ஸ்னிட்சை தேடுறதை நிறுத்திட்டு இப்போது ரானை பார்த்துக்கிட்டு இருக்கான். ரான் அங்கே தனியாக நின்றுட்டுருக்கான். அவனோட கோல் போஸ்டில் நடுவில் இருக்கான். வாரிங்டன் போய்கிட்டு இருக்கான் குவாஃபிலோட. வாரிங்டன் வந்து கோலுக்காக அவன்கிட்ட பிளட்ஜர் இருக்கு. அவன் கீப்பருக்கு முன்னாடி தான் இருக்கான். அப்போது அந்த ஸ்லிதரின் சைடில் இருந்து அந்த பாட்டு சத்தம் இன்னும் கேட்குது. வீஸ்லியால் எதையும் சேவ் பண்ண முடியாது, அவனால் ஒரு சிங்கிள் ரிங்கை கூட பிளாக் பண்ண முடியாது அப்படின்னு பாடிட்டுருக்காங்க. இதுதான் கிரிஃபிண்டர் கீப்பர் வீஸ்லிக்கான முதல் டெஸ்ட்டு. அவன் வந்து பீட்டர்ஸான ஃப்ரெட் அண்ட் ஜார்ஜோட பிரதர். அவன் ஒரு புது டேலண்ட் தான், ப்ராமிசிங் டேலண்ட் தான். கமான் ரான் அப்படின்னு லீ ஜார்டன் சொல்லுறான். ஆனால் ஸ்லிதரின் சைடில் இருந்து தான் சந்தோஷ சத்தம் கேட்குது. ரான் வந்து தப்பான சைட் டைவ் பண்ணிட்டான். அதனால் குவாஃபில் டைரெக்டாக சென்ட்ரல் ஹூப் வழியாக உள்ளே விழுந்துடுது. ஸ்லிதரின் ஸ்கோர் அப்படின்னு லீ ஜார்டன் சொல்லுறான். ஸோ 10-0 ஃபார் ஸ்லிதரின். பேட் லக் ரான் அப்படின்னு லீ ஜார்டன் சொல்லுறான். ஸ்லிதரின்ஸ் இன்னும் சத்தமாக பாடுறாங்க. வீஸ்லி ஒரு பெண்ணில் பிறந்தான், அவன் எப்பவும் குவாஃபில் உள்ளே விட்டுடுறான். ஸோ அதனால தான் வீஸ்லி எங்களோட கிங். குவாஃபில் திரும்பவும் கிரிஃபிண்டர் கிட்ட தான் இருக்குது. கேட்டி பெல் இப்போது பிச்சில் போகிறா. லீ வந்து இப்போ சொல்லிக்கிட்டு இருக்கான். வீஸ்லி வந்து நாங்கள் கண்டிப்பாக வின் பண்ணுவோம் வைப்பான். வீஸ்லி தான் எங்களோட கிங் அப்படின்ற பாட்டு சத்தம் கேட்டுட்ருக்கு. ஹாரி என்ன பண்ணிக்கிட்டு இருக்க, போ நீ என்ன பண்ணுற அப்படின்னு ஆஞ்சலினா கத்துறா. ஹாரி அப்போ தான் ரியலைஸ் பண்ணறான். அவன் அந்த இடத்துல ஒரு நிமிஷத்துக்கு மேலே ஹோவர் பண்ணிக்கிட்டு இருக்கான். மேட்சை பார்த்துக்கிட்டு அவன் ஸ்னிட்சை தேடாமல் ஹாரிஃபை ஆகிட்டு அவன் வேகமாக டைவ் பண்ணி இப்போது ஸ்னிட்சை தேடுறான். வீஸ்லி எங்களோட கிங், வீஸ்லி எங்களோட கிங் அப்படின்ற கோரஸ் இப்போது ஸ்டேடியம் முழுக்க எக்கோ ஆகிக்கிட்டு இருக்குது. இருந்தாலும் அவனால் ஸ்டிச்சை எங்கேயுமே பார்க்க முடியல. மேல்ஃபாயும் அதே மாதிரி தான் சர்க்கிள் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஹாரியை தாண்டி மேல்ஃபாய் இப்போ போகிறான். அவனும் வந்து அதே வீஸ்லி பாட்டை பாடிக்கிட்டு இருக்கான். வாரிங்டன் கிட்ட தான் திரும்பவும் இருக்கு. அவன் அதை பியூசி கிட்ட பாஸ் பண்ணுறான். பியூசி ஸ்பின்னட் தாண்டி போகிறான். இப்போது ஆஞ்சலினா உன்னால் அவன்கிட்டேருந்து அதை எடுக்க முடியும். நைஸ் பிளட்ஜர் ஃப்ரம் ஃப்ரெட் வீஸ்லி, ஐ மீன் ஜார்ஜ் வீஸ்லி. ஓ ஹூ கேர்ஸ், ஒன் ஆஃப் தேம். அப்புறம் வாரிங்டன் குவாஃபில் கீழே போடுறான். கேட்டி பெல்லும் கீழே போட்டுறா. ஸோ அது மான்டாக் தான் இப்போ குவாஃபில் வச்சுருக்கா. ஸ்லிதரின் கேப்டன் மான்டாக் இப்போ குவாஃபில் எடுத்துகிட்டு நேராக பிச்சில் ஜூம் பண்ணி போகிறான். கிரிஃபிண்டர் அவனை பிளாக் பண்ணுங்க அப்படின்னு லீ சொல்லிகிட்டு இருக்கான். ஹாரி ஜூம் பண்ணி பார்க்கலாம். ஸ்லிதரின் கோல் போஸ்ட் எல்லாமே இப்போது பார்க்குறதுக்கு ரானோட எண்டில் தான் பார்க்குறாங்க. அவங்க ஸ்லிதரின் கீப்பர் தாண்டி போகிறான். அவனால் பிளட்ஷியோட சவுண்டை கேட்க முடியுது. அவனும் இப்போ க்ரௌடில் இருக்கிற பாட்டை பாடுற சத்தத்தோடு அவனும் சேர்ந்து பாடுறான். வீஸ்லியால் எதையுமே காப்பாற்ற முடியாது. பியூசி டாட்ஜ் பண்ணிட்டான் அலிஷியாவை. திரும்பவும் இப்போ கோலுக்காக போகிறான். ஸ்டாப் இட் ரான் அப்படின்னு அவன் சொல்கிறான். ஹாரி என்ன நடந்திருக்கும் அப்படின்னு பார்க்கறதுக்காக திரும்புகிறான். அங்கே ஒரு கிரிஃபிண்டர் சைடில் இருந்து ஒரு டெரபிளான க்ரோன் சவுண்ட் கேட்குது. அவனை ஸ்லிதரின் சைடில் இருந்து கரகோஷம் கேட்குது. ஹாரி குனிஞ்சு பார்க்குறான். ஹாரியால் பக் ஃபேஸ்ட் பான்சி பார்க்கின்சன் அங்கே ஸ்டாண்ட்ஸ்க்கு முன்னாடி இருந்து ஏதோ பேசுகிறத அவனால் பார்க்க முடிஞ்சுது. இதனால தான் நாங்கள் ஸ்லிதரின்ஸ் எல்லாரும் பாடுறோம் வீஸ்லி எங்கள் கிங்குன்னு அப்படின்ற பாட்டை பாடிட்டு இருக்காங்க. ஸ்லிதரின் 20, கிரிஃபிண்டர் 0. இன்னும் டைம் இருக்குது. கிரிஃபிண்டரால் அவங்க ஸ்னிட்சை பிடிச்சா இன்னும் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. ஒரு ஃபியூ கோல்ஸ், அப்புறம் அவங்க எப்பவும் போல் ஆக்சுவலாக இருப்பாங்க அப்படின்னு ஹாரி அவனே சொல்லிக்கிறான். அவன் இப்போது பிளேயர்ஸ்க்கு நடுவரெல்லாம் வந்து தேடுறான் கோல்டு கலர் அந்த விங்ஸ் உள்ள ஸ்னிட்ச் இருக்குவான்னு. இன்னும் 2 கோல்ஸை ரான் அதுக்குள்ளே உள்ளே விட்டுட்டான். ஹாரி இப்போ கண்டிப்பாக ஸ்னிட்சை பிடிச்சே ஆகணும். அவன் மட்டும் பிடிச்சானா கேமை சீக்கிரமாக ஃபினிஷ் பண்ணிடலாம். கேட்டி பெல் ஆஃப் கிரிஃபிண்டர் டார்ஜஸ் பியூசி டக்ஸ் மான்டேக். நைஸ் சர்வ் கேட்டி. அண்ட் அவள் அந்த குவாஃபில் ஜான்சன் கிட்ட போடுறா. ஆஞ்சலினா ஜான்சன் குவாஃபில் எடுத்துகிட்டு போகிறா. வாரிங்டனை தாண்டி அவள் நேராக கோல் போஸ்ட்டுக்கு போகிறா. ஆஞ்சலினா
கிரிஃபிண்டர் ஸ்கோர் இட்ஸ் 40-10. ஹாரியால் லூனாவோட ரெடிகுலஸ் லயன் ஆர்டரை கேட்க முடிஞ்சுது. ஹாரி இப்போ ஸ்டேடியமை சுற்றி ஸ்னிட்சுக்காக பார்த்துக்கிட்டு இருக்கான். பியூசி வேரிங்டனுக்காக த்ரோ பண்ணறான். வேரிங்டன் மாண்டேக்கு குவாஃபில் த்ரோ பண்ணறான். ஜான்சன் இன்டர்வீன் பண்ணி ஜான்சன் இப்போ குவாஃபில் எடுத்துக்கிட்டா. ஜான்சன் இப்போது பெல்லுக்கு போடுறா. இது நல்லா இருக்கு, ஐ மீன் பேட். பெல்லில் வந்து இப்போது பிளட்ஜர் அடிபட்டுடுச்சு. பியூசி இப்போது திரும்பவும் குவாஃபில் வச்சுருக்கான். வீஸ்லி ஒரு பின்னில் பிறந்தான். அவன் எப்போவும் குவாஃபில் உள்ளே விட்டுடுவான். வீஸ்லி நம்ம வின் பண்ணுவான்றத ஷுவராக பண்ணிடுவான். ஆனால் ஹாரி இதெல்லாம் வேகமாக நடந்ததாக பார்க்குறான். ஹாரி இப்போது அதை பார்த்துட்டான். அந்த சின்ன கோல்டன் ஸ்னிட்ச் இப்போது ஸ்லிதரின் சைட் ஆஃப் த பிட்ச் கிட்ட இருக்கு. அவன் டைவ் பண்ணி போகிறான். மால்ஃபாயும் எங்கேருந்தோ வேகமாக வரான். ஸ்னிட்ச் இப்போது கோல் போஸ்ட் பக்கத்தில் அப்படியே போய்கிட்டு இருக்கு. ஹாரி அவனோட ஃபயர் போல்ட்டை சுற்றி மால்ஃபாயும் அவனும் ஒத்த போய்கிட்டு இருக்காங்க. கிரவுண்டில் இருந்து ஒரு அடி உயரத்தில் ஹாரி அவனோட ரைட் கையை மேலே உயர்த்துறான் ஸ்னிட்சை பிடிக்கிறதுக்காக. ரைட் ஹேண்ட் சைடில் மால்ஃபாயும் அவனோட லெஃப்ட் ஹேண்டை ரீச் பண்ணி அந்த ஸ்னிட்சை பிடிக்க ட்ரை பண்ணுறான். 2 பிரெத்லெஸ் டெஸ்பரேட் வின்ஸ்வெப்ட் செகண்ட்ஸில் ஹாரியோட கைகள் அந்த சின்ன கோஸ்டோட டிஸ்மிஸ் பண்ணி இருக்காங்க. 2 பிரெத்லெஸ்ஸான டெஸ்பரேட்டான செகண்ட்ஸில் ஹாரியோட கைகள் அந்த ஸ்ட்ரகிளிங் பாலை பிடிச்சிடுச்சு. மால்ஃபாயோட கைகள் ஹாரியோட கையை தான் பராண்ட மாதிரி இருந்துச்சு. ஹாரி அவனோட ப்ரூமை மேலே தூக்கிட்டு அவன் இப்போ போகிறான். கிரிஃபிண்டரோட ஸ்பெக்டர்ஸ் எல்லாரும் பயங்கரமாக கத்துறாங்க. அவங்க இந்த தடவை காப்பாற்றப்பட்டிருக்காங்க. ரான் வந்து யார் வின் பண்ணா அப்படின்றது தான் முக்கியம். as long as கிரிஃபிண்டர் ஒன்னா எல்லாருக்குமே சந்தோஷம்தான். வேம்! ஹாரியோட முதுகுலேயே இப்போது ஒரு பிளட்ஜர் வந்து அடிச்சுது. அதனால் அவன் ப்ரூமில் இருந்து கீழே விழுந்துடலாம். லக்கியாக அவன் வந்து கிரவுண்ட் லெவலில் இருந்து ஒரு 5 அடி 6 அடி உயரத்தில் தான் இருந்தான். அதனால் அவனுக்கு அவ்வளவா அடிப்படலை. ஓ யூ ஆல் ரைட்? யா அப்படின்னு ஹாரி சொல்லறான். மேடம் ஹூச் அவனை ஜூம் பண்ணி பார்க்குறாங்க. லைட்டாக இருக்குது. ஓ யூ ஆல் ரைட் ஹாரி அப்படின்னு ஆஞ்சலினா கேட்குறா. அஃப்கோர்ஸ் ஐ ஆம் அப்படின்னு ஹாரி சொல்லிட்டு அவளோட கையை பிடிச்சு அவன் எந்திரிச்சு நிற்கிறான். மேடம் ஹூச் இப்போது ஸ்லிதரின் பிளேயர்ஸோட திங்ஸ் எல்லாத்தையும் எடுத்து வைக்க சொல்லிகிட்டு இருக்காங்க. அது அந்த லூசு பையன் கிரேப் தான் அப்படின்னு ஆஞ்சலினா கோவமாக சொல்கிறான். நீ ஸ்னிட்சை பிடிச்சன்றதை பார்த்ததும் அவன் அந்த பிளட்ஜரை உன் மேலே எய்ம் பண்ணி விட்டான். ஹாரியானா நம்ம ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு ஆஞ்சலினா சொல்கிறா. ஹாரி பின்னாடி இருந்து சிரிப்பு சத்தம் கேட்டு திரும்பி பார்க்குறான். அங்கே மால்ஃபாய் தான் அங்கே இருக்கான். அவனோட முகம் கோவத்தில் அப்படியே வெளியே போய் இருக்கு. வீஸ்லியை எப்படியோ தப்பிக்க வச்சிட்டியா? நான் இந்த மாதிரியான வேர்ஸ்ட் கீப்பரை நான் பார்த்ததே கிடையாது. அவன் ஒரு பெண்ணில் பிறந்தான் அப்படின்றது இதை விட சான்று என்ன வேணும்? நீ என்னோடய லைஃப்பை பிடிச்சிருக்கியா போட்டர் அப்படின்னு கேட்குறாங்க. இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.